நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தமிழ் கடவுள் முருகனை நேரில் கண்டவரும் முருக பக்தியை உலகெங்கும் பரப்ப 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றி வருமான பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு தாங்க வந்திருக்கோம். முருகப்பெருமானின் பெருமைகளை பரப்பிக்கொண்டு பக்தர்களின் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாம்பன் சுவாமிகளின் நினைவாலயத்தை பார்க்கலாம் வாங்க. திருவான்மியூரில் மயூரபுரம் என்ற பகுதியில் பறந்து விரிந்திருக்கிறது இந்த கோயில். சைவ தத்துவ உலகில் உன்னத நிலையடைந்த ஞான பெரியோர்களில் தன்னிகரற்று விளங்கியவர்தான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். ராமேஸ்வரத்தில் 1840களில் பாம்பன் எனும் கிராமத்தில் பிறந்தவர்தான் பாம்பன் சுவாமிகள். தந்தை பெயர் சாத்தப்ப பிள்ளை, தாயார் செங்கமலம் அம்மையார். இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் அப்பாவு. தனது 12 வயதிலேயே பக்தி பாடல்களை எழுதத் தொடங்கிவிட்டார். தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலத்தில் நன்கு புலமை பெற்றவராக வளர்ந்தார். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் முதலியவர்களை ஞான வழிகாட்டிகளாக கொண்டவர். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாம்பன் சுவாமிகள் தனது 25வது வயதில் மதுரையைச் சேர்ந்த காளி முத்தம்மாளை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். முருகனை நேரில் காண வேண்டி நிலத்தில் குழி தோண்டி உள்ளே அமர்ந்து கடும் தவம் புரிந்த சுவாமிகளுக்கு 35வது நாளில் ஒரு நள்ளிரவில் முருகப்பெருமான் காட்சியளித்தாராம். இதற்கு பின் மிக தீவிரமாக தான் கண்ட உணர்ந்த முருகனை பரப்ப இந்தியாவெங்கும் பரப்பி வந்தார். பின்னர் சென்னைக்கும் திரும்பினார். சென்னைக்கு திரும்பியவுடன் பந்த பாசங்களை துறந்து முற்றும் துறந்த முனிவரானார். ஆயிரத்தி 1923ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பாம்பன் சுவாமிகள் சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்வழியே வந்து கொண்டிருந்த குதிரை வண்டி ஒன்று அவர் மீது மோதிவிட சுவாமிகளின் இடதுகால் எலும்பு முறிந்து விடுகின்றது. அவரை சென்னை அரசினர் பொது மருத்துவமனையில் சேர்த்தார்கள். வயது மூப்பு காரணமாகவும் எலும்புகள் கூடுதல் கடினம் என்று கருத்து தெரிவித்தனர் அங்கிருந்த மருத்துவர்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 11ஆம் நாள் இரவு சிறியதும் பெரியதுமான 2 அழகிய மயில்கள் இடம் வலமாக ஆகாயத்திலே அவருக்கு காட்சி அளித்தன. சுவாமிகள் அதை தரிசித்தார்கள். 15 நாட்களிலே புண் ஆறிவிடும், மருத்துவமனையை விட்டு போக வேண்டாம் எனும் செய்தியும் அசரீரியாக அவருக்கு கேட்டது. அதே போன்று கால் குணமாயிற்று. இந்த தெய்வீக காட்சியையே மயூர வாகன சேவனம் என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. பின்னொரு நாள் செவ்விய குழந்தை ஒன்று தம் அருகே படுக்கையில் படுத்திருந்த காட்சியும் சுவாமிகளுக்கு தெரிந்தது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் வெப்பு நோயினால் வேதனையுற்ற போது பாம்பன் அடிகள் அந்நோய் நீங்கும் பொருட்டு குமாரஸ்தவம் எனும் ஸ்தோத்திரத்தை பாடி முடித்தார்கள். பிணியும் நீங்கியது.
ஆக பாக்களாலே பன்னீர் கையனை பாடி பரவிய பாம்பனடிகள் சிவஞான தீபம் முதலான உரைநடை நூல்களையும் நமக்கு எழுதி அருளினார்கள். ஆறுமுக பெருமானை வழிபட பாம்பன் சுவாமிகள் இயற்றிய 6666 செய்யுள்கள் முருக நெறியை பரப்பி வருகின்றன. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாம்பன் சுவாமிகள் பிறந்தது ஒரு வெள்ளிக்கிழமை. முருகனுக்காக முதல் பாடல் பாடியது ஒரு வெள்ளிக்கிழமை. துறவு பூண்ட நாளும் ஒரு வெள்ளிக்கிழமை. 35 நாட்கள் கடும் தவமிருந்து முருகப்பெருமானை தரிசித்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை. ஜீவ சமாதி அடைந்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை. பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமைகள் விசேஷமான நாட்களாக இருந்து வந்தது. ஆயிரத்தி 1929ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் நாள் இறைவனோடு தான் கலக்கப் போவதாக சொல்லியிருந்த சுவாமிகள் சீடர்கள் முன்னிலையிலேயே தமது 80வது வயதில் ஜீவ சமாதி அடைந்தார்கள். ஜீவ சமாதியான இடத்தை சுற்றி ஒரு கோயிலை எழுப்பினார்கள். அந்த நினைவாலயத்தை தான் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். மொட்டை அடித்த நிலையில் இருக்கும் இவர்தாங்க சுப்பிரமணிய தாசர். இதுதாங்க பாம்பன் சுவாமிகளின் மனம் கவர்ந்த முதல் நிலை சீடரான சுப்பிரமணிய தாசரின் ஜீவ சமாதி. இப்போது நாம் தரிசிப்பது சுப்பிரமணிய தாசரின் ஜீவசமாதி. இவர்தான் பாம்பன் சுவாமிகளுக்கு தினமும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து அளித்தவர். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வளாகத்தில் உள்ள ஒரு முருகன் கோயில். அருமையான தரிசனம் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இந்த வளாகத்தில் எங்கே பார்த்தாலும் மக்கள் அமர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய அமைதி தவழும் வளாகமாக இது இருக்குங்க.